ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு சீக்கிரமே லஞ்ச் பேக் பண்ணுற அம்மாக்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் வேக வச்சிடலாம். காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பருப்பு குழஞ்சிருச்சான்னு பார்த்து சாம்பார் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பருப்பு காய்கறி எல்லாம் குக்கரில் வைக்கிறதுனால ரெண்டுமே நல்லா குழஞ்சிடும். குழையிறதுனால இந்த சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். லஞ்ச் டிஃபன் ரெண்டுக்குமே சேர்த்து இந்த சாம்பாரை செய்திடலாம். பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கணும். பச்சை மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க. சாம்பார் பொடி சேர்க்க தேவையில்லை. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கடுகு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே நீல வாக்கில் நறுக்கிக்கங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினவுடன் தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறிகளை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறதுனால நல்லா கரைஞ்சி சாம்பாருக்கு திக்னஸை கொடுக்கும். கேரட் உருளைக்கிழங்கு இல்லைன்னா சாம்பாருக்கு எந்த காய் நல்லா இருக்குமோ அந்த காய்களை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், ஊற வைத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வைங்க. 5 அல்லது 6 விசிலில் சாம்பார் ரெடி ஆகிடும். இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார். தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் நெய் கலந்து இந்த சாம்பாருடன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுயம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.